ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு பயன்படக்கூடிய ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போறேன். இதை கேட்டு முடிக்கும் போதே உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்ல நேரத்தையும் நீ தொட்டு விடலாம். ஆம் என் செல்லமே, வாழ்க்கையில இது நாள் வரை நீ அடைந்த வழிகளும் கடந்து வந்த வழிகளும் இப்போது உனக்கு புது நம்பிக்கையை கொடுக்க போகுது. வலியும் வேதனையும் பட்டு நான் என்னதான் செய்ய போறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாய்தானே. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமும் உன் மனசுல இருக்க வலியும் வேதனைகளும் சேர்ந்துதான் இப்போது உனக்கான நல்ல நேரத்தை நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகுது. கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள தயாராக என் தங்கமே. கோபம்ங்கிறது உனக்கு இயல்பாகவே நான் கொடுக்கல. அது மற்றவங்களை பார்த்து கோபப்பட்டா அடுத்தவங்க பொறுமையா போயிடுவாங்களா? கோபப்பட்டா நாம நினைச்சதை சாதிச்சுக்கலாமா? கோபப்பட்டா எதிரில் இருக்கவங்க அமைதியாயிருவாங்களான்னு அதை பார்த்து பார்த்து நீயாகவே செயற்கையாக உனக்குள்ள உருவாக்கிக்கிட்ட. ஆனா நீ பார்த்ததும் கற்றுக்கொண்ட இந்த விஷயமும் மாயைங்கிறது உனக்கு தெரியுமா? கோபத்தை பார்த்து யாரும் அடங்கி போவதோ பொறுமை கொள்வதோ கிடையாது. ஒருத்தர் கோபப்படும் போது இன்னொருத்தர் பொறுமையா இருக்காங்கன்னா கோபப்பட்ட நீ ஜெயிச்சிட்டேன்னு கிடையாது. நீ கோபப்படும் போது அதை ஏத்துக்கிட்டு பொறுமையா இருந்தாங்க பாரு உன் கண் எதிரில, அவங்கதான் சாமர்த்தியசாலி, அவங்கதான் சாதுரியசாலி. ஆமீன் செல்லமே. நீயும் கோபப்படக்கூடாது. மற்றவங்க கோபப்பட்டாலும் அதை பொறுமையாக ஏத்துக்கொள்ளக்கூடிய மனசோட நீ மாற ஆரம்பிச்சிட்டினா இல்லாததையும் கிடைக்காததையும் நினைச்சு நீ ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த மனிதன் பொறுமையோடு தனக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி ஏங்கி காத்திருந்து வேலை செய்கிறானோ அவன் நிச்சயமா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவான். இப்போது நான் சொன்னதையெல்லாம் உன் மனசில் பதிய வச்சுக்கோ என் செல்லமே. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாத மனிதர் இருந்த தடம் தெரியாமல் போயிடுவான். ஆனா தனக்கு கிடைச்சது சின்ன வாய்ப்பா இருந்தாலும் இதை கூட நம்ம சரியா செஞ்சு இதன் மூலமா ஏதாவது பெரிய வாய்ப்பை பிடிச்சிடணும், இதன் மூலமா வாழ்க்கையில ஏதாவது ஒரு நூலை பிடிச்சி முன்னாடி வந்துடணும், முன்னுக்கு வந்துடணும், ஜெயிச்சு காட்டிடணும்னு தனக்கு கிடைத்த வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டவன் நிச்சயம் வெற்றி பெறுவான். நீயும் அப்படி உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களையும் சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டு பொறுமையோடு காத்திருக்க கத்துக்கோ. எல்லாத்துக்குமே உரிய நேரம் இருக்குன்னு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அல்லவா? இதோ உனக்கான நல்லது நடப்பதற்கான உரிய நேரம் வந்துருச்சு. நீ அவசரப்பட்டினா தேவையில்லாம நிம்மதி இழந்து போவாய். நிம்மதியோடும் நிதானத்தோடும் உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள தயாராக வேண்டுமானால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமே செல்லமே. ஒருத்தர் வசதியோட இருக்காரு, நல்லா நிறைய பணம் வச்சிருக்காரு, அழகா இருக்காருன்னா அவர் வாழ்க்கை உயர்ந்து விடாது. அவர் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அது செலவழிஞ்சுக்கிட்டே தானே இருக்கும். அவர் மீண்டும் மீண்டும் சம்பாதித்தால் மட்டும்தானே அந்த செல்வம் அவர்களிடம் நிலையாய் தங்கும். அதே போலதான் அழகுங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் இருக்கும் தவிர அதற்கு பிறகு வயது ஆக ஆக காலம் மாற மாற அது அவர்களை விட்டு விலகி போகி வயசாக தான் செய்யும். ஆனால் நல்ல செயல்களும் நல்ல குணமும் எப்போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து செலவாகி போகாது. அவன் நல்லது செய்ய செய்ய அவன் வாழ்க்கையில் அது நன்மைகளாக தான் சேருமே தவிர அவன் வாழ்க்கையை அது உயர்த்துமே தவிர ஒருபோதும் நற்செயல்களும் நற்சிந்தனையும் தோத்து போகவும் போகாது, அழிந்தும் போகாது. நீ எப்போதும் மனசுல நல்லதையே சிந்தனை செஞ்சு எல்லாருக்கும் நல்லதையே செய்ய பழகு. திங்கள் இல்லாத வானம் யாரையும் கவராதுதானே. திங்கள்னா என்னன்னு புரியுதா? அந்த அழகான சூரியனும் சந்திரனும் நட்சத்திரம் இருந்தால் வானம் எப்படி அழகாக இருக்குதோ அதே போல உண்மையான அன்பும் பாசமும் இறைபக்தியும் கொண்ட மனிதனின் இதயம் என்பது எல்லாராலும் விரும்பப்படும் என் செல்லமே. ஒரு காத்துல துணியை விட்டோம்னா அந்த காத்தோட திசைக்கு ஏற்ப அந்த துணி பறந்துகிட்டே இருக்கும். கடைசியில ஏதாவது ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டு அது பறக்க இயலாமல் கடைசி கிழிஞ்சு போயிடும். நீயும் அப்படி உன் மனசு சொல்லுகிற பாதையிலும் நீ பார்க்கக்கூடிய வழிகளையெல்லாம் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து பறக்காம இதைதான் நான் செய்ய போறேன், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுதுன்னு எல்லா விஷயங்களையும் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்த பாரு. நிச்சயமா நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகியம்மா நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும்படி செய்வேன். எல்லாருடைய வாழ்க்கையை வாழ்வது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுடைய பாதையிலையும் நின்று பார்த்தாதானே அவனுடைய வலியும் வேதனையும் புரியும். யாருடைய நிலையும் புரிஞ்சுக்காம நீ யாரையும் காயப்படுத்திடாத. உனக்கான மனசு எப்படி கஷ்டத்தையும் வலியையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு இருக்கோ அதே போலதான் இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுலையும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய கஷ்டங்களும் நிறைய வேதனைகளும் கூட இருக்கு.
உன் வாழ்க்கையில உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்கும்போது அதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை செய்ய முயற்சி செய். தேவையில்லாமல் வாய்ப்புகளை தவற விட்டு விட்டு தவிக்காதே என் செல்லமே. வாழ்க்கையில போனா மீண்டும் திரும்ப கிடைக்காத 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு நேரம். அது கடந்து போயிருச்சுன்னா திரும்ப அந்த நேரம் வராது. அதே போல நீ பேசும் வார்த்தைகளையும் ஒரு தடவை அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீனா மீண்டும் அதை நீ அவங்க கிட்ட மன்னிப்பை கேட்டாலும் கூட அவர்கள் அதை மறக்க மாட்டார்கள். அதே போலதான் வாய்ப்பும். நான் உன் வாழ்க்கையில முன்னேறதுக்கான வாய்ப்புகளை உன் கண்கள்ல காட்டும் போதே அதை நீ சரியாக இறுக்கமா பிடிச்சுக்கணும். உன்னுடைய மனசுல நம்பிக்கையும் அமைதியும் நேர்மையும் இருக்கும் வரையிலும் நீயும் தொற்று போக மாட்டாய் என் செல்லமே. அதே போல மிக விலை உயர்ந்த அன்பு மிக்க மதிப்பு மிக்க மனிதர்களையும் நண்பர்களையும் தன்னம்பிக்கையையும் நான் உனக்காக கொடுக்கிறேன். எப்போதும் நீ உறுதியாக இருக்கணும். வெற்றி எனக்கு கிடைக்கும். என்னுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும். நான் ஜெயிச்ச அதிர்ஷ்டமான ஆளாக வாழுவேன்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ள இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டினா நீ நல்ல மனிதனாக நேர்மையான மனிதனாக கடின உழைப்போட எல்லாருக்கும் இரக்கம் காட்டக்கூடிய மனிதாபிமானம் உள்ள மனிதனாக வாழலாம். வாழ்க்கையில் ஒரு மவரை அளிக்கக்கூடிய 3 விஷயங்கள் உன்னிடம் இருக்க வேண்டாம் என் செல்லமே. ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அல்லது ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன் எனக்கு தான் இது இருக்கு என்கிட்ட தான் இருக்குன்னு பெருமை பேசுவதும் அது வேணும் இது வேணும்னு பேராசை பாடுவதும் எதுக்கெடுத்தாலும் மற்றவர்களை பார்த்து கோபப்படுவதும் மனிதரிடம் இருக்கவே கூடாத அரக்கத்தனம் கொண்ட குணங்கள். இது எப்போதும் உன் வாழ்க்கையில இல்லாம பார்த்துக்கிட்டீன்னா நிச்சயம் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். கைகளைப் போல ஒரு சிறந்த நண்பன் யாருக்கும் அமைவது கிடையாது. நண்பன் செய்யாத வேலைகளையும் கைகள் செய்யும் அல்லவா? அதே போலதான் கால்களைப் போல ஒரு சொந்தமும் கிடையாது. எந்த சொந்த பந்தமும் செய்யாத வேலைகளையெல்லாம் மனிதனுடைய கால்கள் அவனுக்காக செய்வதுதானே. அதே போல்தான் இன்பமும். உழைப்பை காட்டிலும் முயற்சியை காட்டிலும் சிறந்த இன்பம் என இந்த உலகில் எதுவுமே இல்லை என் செல்லமே. இது 3ஐயும் நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில கவலைகளே இருக்காது. கைகளைப் போல உற்ற நண்பனையும் கால்களைப் போல சரியான சொந்தத்தையும் உழைப்பைப் போல மிகப்பெரிய இன்பத்தையும் உன் வாழ்க்கையில நான் உனக்காக கொடுத்து வச்சிருக்கும் போது ஏன் நீ எதையோ எதிர்பார்த்து கவலைப்படுற? சின்னஞ்சிறிய விதைய கூட குழி தோண்டி புதைச்சு வச்சோம்னாலும் அது அந்த மண்ணோட போராடி மண்ணை தாண்டி வெளியில வந்து என்னால வாழ முடியும்னு மரமாய் வளர்ந்து ஜெயித்து காட்டுது தானே. அதை போல நீயும் நினைச்சுக்கோ. ஒரு சிறு விதையே முளைத்து மரமாய் வளரும்போது இவ்வளவு பெரிய மனிதன், இவ்வளவு பெரிய உறுப்புகளும் இவ்வளவு பெரிய இரத்த நாளங்களும் நரம்புகளும் தசைகளும் எவ்வளவோ கொண்டு படைக்கப்பட்ட என்னால் வாழ முடியாதா என்ன? என்னுடைய உழைப்பை மூலதனமாக்கி முயற்சியை கைவிடாம செஞ்சு நான் நிச்சயம் இந்த உலகத்துல ஜெயிச்சு காட்டுவேன்னு நம்பு. ஏதாவது யாராவது தவறு செஞ்சாலும் மன்னிச்சுட்டு அவங்களுக்கு அன்பை கொடுத்துட்டு மறந்து போய்கிட்டே இரு. உண்மையான அன்பு மட்டும் இதயத்தை நிரப்பாது என் செல்லமே. உன் மனசுல நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் இருக்கணும். அன்பான மனிதர்களை விட்டு நீ அதிக தூரம் போயிடாத. உன்னை சுற்றி எப்போதும் அன்பு பாசம் செலுத்தக்கூடிய நல்ல மனிதர்களும் நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களும் இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கை என்பது எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். இந்த வராகி அம்மா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நடத்தி கொடுத்து நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். துன்பங்கள் எல்லாம் நீங்கி போய் இன்பங்கள் உன் வாழ்வில் பெருகும்படி உன்னுடைய வாழ்க்கைக்கு வளத்தையும் நலத்தையும் செழிப்பையும் நான் உண்டாக்குவேன் என் செல்லமே. நீ கவலைப்படாத. இனிமேலும் யாரும் என்ன செஞ்சிருவாங்களோ, யாராவது நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாங்களோ, அவங்க இப்படி நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுருவாங்களோன்னு நீ யோசிக்கவே தேவையில்லாத அளவிற்கு உன்னை சுற்றிலும் பாதுகாப்பு கவசமாய் இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட ஒன்றுமில்லாததாக சரி செய்து எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போலவே நான் உனக்கு நடத்தி கொடுத்து உனக்கான நல்ல நேரத்தையும் தொடங்கி வைக்கிறேன். ஓம் வராகி.